வணக்கம் நண்பர்களே. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்காப்பா? ஏவி கிளியரான்னு சொல்லுங்கப்பா. ரைட். எஸ். சரிப்பா, ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ வெல்கம் டு வெராண்டாரிஸ் யூடியூப் சேனல். நம்ம இன்னைக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் 26th டிசம்பருடைய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம்ப்பா. நம்ம வெராண்டா ரேஸில் நீங்கள் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைனில் கோர்சஸ் ஜாயின் பண்ணி படிக்கலாம். உங்களுடைய 2026 ஃப்யூச்சரில் வரப்போகிற பேங்கிங், எஸ்எஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் சேர்ந்து நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம்ப்பா. சரியா? அதே மாதிரி நம்ம வெராண்டா ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் வில்லேஜ் சேலத்தில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ரைட், அதில் நீங்கள் தங்கி படிச்சுக்கலாங்க. குட் ஈவினிங் புகழ். ஸோ அதற்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இந்த கான்டாக்ட் நம்பரை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நேற்று நடந்த கிளாஸ் இருக்குல்ல, அதாவது December 25 நேற்றுடைய கிளாஸ் ரீகேப் பாருங்கள். ரைட், ஃபஸ்ட்டு நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா தாஜ் ஹோட்டல் வந்து எஜிப்தில் அவங்களுடைய இன்டர்நேஷ்னல் பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் பார்த்தோம். எஜிப்டில் கைரோ அப்படிங்கிற ஒரு பிளேஸில், அதாவது எஜிப்துடைய கேபிட்டலில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்பிஐடைய புல்லட்டினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கமர்ஷியல் செக்டாரோடைய ஃபண்டிங் க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐடைய புல்லட்டினில் சொல்லியிருந்தாங்க. அடுத்தது தேர்டு நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா சாரி, கோர் செக்டாரோடைய க்ரோத் பார்த்திங்க அப்படின்னா நவம்பர் மந்தில் 1.8% அதிகமாக இருக்குது. ஸோ கடைசி லாஸ்ட் இயர் வந்து இதே மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா நல்ல க்ரோத் இருந்து இந்த வருஷம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் க்ரோத் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபோர்த்து நியூஸு, அதாவது லெண்டார்ஸ் இருக்காங்கல்ல, லைக் லெண்டார்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீ பேமெண்ட் சார்ஜஸ், சரிங்களா, அதாவது லோன் வாங்கினதுக்கு ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் வந்து எதுவுமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்பிஐ ஜனவரி 1, 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கப்பா. அடுத்தது ஃபிஃப்த் நியூஸ், இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 15 வருஷத்தில் எஃப்டிஐ, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு 20 பில்லியன் உள்ளார இன்வெஸ்ட்மெண்ட் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சிக்ஸ்த்து நியூஸ் பாருங்கள். டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க பார்ட்னர்ஷிப் வித் ஜப்பானுடைய ஆர்ஓஹெச்எம் அப்படிங்கிற ஒரு செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா செமிகண்டக்டரை வந்து மேக் பண்ணி அதை அசம்பிள் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ஆர்ஐயோடைய டெபாசிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் டு அக்டோபருடைய டேட்டாவை ஆர்பிஐ ரிலீஸ் பண்ணியிருக்காங்கப்பா. ரைட், அடுத்தது எயித் நியூஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டு ரிலீஸ் நியூ சீரியஸ் ஆஃப் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஜிடிபி டேட்டாவை பிப்ரவரி மந்தில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஐஐபி, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டாவை அடுத்த வருஷம் மே மாதம் ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது நைன்த் நியூஸ் பாருங்கள். ஹெச்சிஎல் சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து ஜேஸ்பர் சாஃப்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை $240 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்காங்கப்பா. அடுத்தது என்டிபிசி நிறுவனம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய 1 டன் பர் டே தயாரிக்கிற க்ரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்டை கிரேட்டர் நொய்டா உத்தரப்பிரதேஷில் இன்ஸ்டால் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கெயில் நிறுவனம் பார்த்திங்கன்னா சத்தீஸ்கர் கவர்மெண்ட் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. லைக் இதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா யூரியா ப்ராஜெக்ட்ஸை வந்து, அதாவது யூரியாவும் உற்பத்தி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 12.7 லேக் மெட்ரிக் டன்னுடைய கேஸ் பேஸ்டு யூரியா பிளான்ட்டை லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து சிஎஸ்ஆர் கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கிட்டத்தட்ட டியூரிங் ஃபினான்ஷியல் இயர் 25 பார்த்தீங்கன்னா 1068 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்றைக்கான நியூஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா?
ரெடியா? ரைட். சரி கவனிங்கப்பா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க. நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் இவங்க யார் கூட பார்ட்னர்ஷிப் வித் டெக் மஹேந்திரா கூட ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. எதற்காக அப்படின்னா அந்த ஏர்போர்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்க. எந்த விஷயத்தில்? நெட்வொர்க் கனெக்டிவிட்டிலையும் சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்லையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்ட்னர்டு வித் டெக் மஹேந்திரா. சரிங்களா? இது ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. சரிங்களா? எ லீடிங் குளோபல் ப்ரொவைடர் ஆஃப் டெக்னாலஜி கன்சல்டிங் அண்ட் ஏ டிஜிட்டல் சொல்யூஷன் டு என்டர்பிரைஸ் அக்ராஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்களுடைய ஆப்ரேஷனில் நெட்வொர்க்கையும் செக்யூரிட்டி ஆப்ரேஷன்ஸ் சென்டர் ஃபார் ஏர்போர்ட்டுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா சொல்யூஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. சரிங்களா? நெட்வொர்க் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதுவுமே வராமல், அதே மாதிரி ஏர்போர்ட்டில் எந்த ஒரு டேட்டாவையும் ஹேக் பண்ணாமல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? த பார்ட்னர்ஷிப் மார்க்ஸ் ஏ கீ மைல்ஸ்டோன் இன் பில்டிங் ஏ செக்யூர், ரீசைலண்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெடி டெக்னாலஜி ஈகோசிஸ்டமாக இருக்க போகுது. ஸோ அப்போ நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர் ஏர்போர்ட் ஆப்ரேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட். அடுத்தது பாருங்கள். As part of the strategic partnership, Tech Mahindra will provide 24/7 monitoring and management of network security for the critical airport IT infrastructure. இப்போ இந்த டிக்கெட் புக்கிங்கு, ஃப்ளைட் ஷெட்யூலிங்கு இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி அப்ளிகேஷன்ஸு, டேட்டா பேஸு, அவங்களுடைய நெட்வொர்க்கு, சர்வரு, ஸ்டோரேஜ் சிஸ்டம்ஸு, எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க டேக் ஓவர் பண்ண போகிறாங்க. ஸோ அதிலிருந்து அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டேட்டா அக்சஸை ஈஸியாக கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்க டேட்டாவை செக்யூராகவும் பார்த்துக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ரைட். த இன்டகிரேஷன் ஆஃப் என்ஓசி அண்ட் எஸ்ஓசி வில் எனேபிள் ப்ரோஆக்டிவ் டிடெக்ஷன், அனாலிசிஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் டு நெட்வொர்க் சைபர் செக்யூரிட்டி ஈவெண்ட். சரிங்களா? ஹை அவைலபிலிட்டி, ஆப்ரேஷன்ஸ் கண்டினியூட்டி அண்ட் ஸ்ட்ராங் செக்யூர் போஸ்டர் அக்ராஸ் ஏர்போர்ட் சிஸ்டம். சரிங்களா? ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஏர்போர்ட்டாக மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ யார்? நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும், அடுத்தது யாருப்பா? டெக் மஹேந்திராவும். ஓகேவா? ரைட். அடுத்தது ஹுண்டாய் கார் கம்பெனி என்டர் இன்டு குளோபல் பார்ட்னர்ஷிப் வித் ஐசிசி. நம்ம ஆல்ரெடி நம்ம சிஏல நடத்தியிருக்கோம். ஐசிசி கூட இன்னொரு கம்பெனி பார்ட்னர்ஷிப் பண்ணாங்க ஃபார் த பர்பஸ் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு. எந்த நிறுவனம் சொல்லுங்கள் பார்க்கலாம்? கலராலாம் இருக்கும். ஒரு க்ளூ. சரிப்பா. ஹூண்டாய் மோட்டார் கம்பெனி அனௌன்ஸ்ட் ஏ குளோபல் பார்ட்னர்ஷிப் வித் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கவுன்சில் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. பிகேம் எ ப்ரீமியர் பார்ட்னர் ஃபார் 6 ப்ரெஸ்டீஜியஸ் டோர்னமெண்ட்டுக்கு. அடுத்த 6 டோர்னமெண்ட்டுக்கு எப்போயிலேருந்து? 2026 27 வரைக்கும். ஏஷியன் பெயிண்ட்ஸ் நம்ம நடத்தியிருக்கோம். 2026 27 வரைக்கும். அந்த ப்ரீமியர் பார்ட்னரில் பார்த்தீங்கன்னா ஆஸ் எ ப்ரீமியர் பார்ட்னர் சவுத் கொரியன் ஆட்டோ மேக்கர். அப்போ ஹூண்டாயோடைய ஆரிஜின் அப்படின்னா சவுத் கொரியா. ரைட். இன்னொரு காரும் இதே மாதிரி ஆரிஜினில் இருக்குது. என்ன காருன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னொரு காரும் ஒரு தடவை எஸ்பிஐபிஓவில் கூட இதை கேட்டிருந்தாங்க. ஆட்டோமேக்கர் செக்யூர் எக்ஸ்க்ளூசிவ் ரைட்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் த ஐசிசியுடைய அப்கமிங் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் கேலண்டரில். அதுவும் பார்த்தீங்கன்னா மென்ஸ் கிரிக்கெட் வேர்ல்டு கப் 2027 வரைக்கும் இவங்க பார்ட்னர்ஷிப் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஸோ இன்னொரு கார் பார்த்தீங்கன்னா கியா. சரி, ஐசிசியை பற்றி பார்ப்போம். ஐசிசி அப்படிங்கிறது கிரிக்கெட் குளோபல் கவர்னிங் பாடிங்க. சரிங்களா? எப்படி ஆர்பிஐ மாதிரி இருக்கோ அந்த மாதிரி கிரிக்கெட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐசிசி ரெப்ரசன்டிங். இதில் டோட்டல் மெம்பர் கண்ட்ரிஸ் வேர்ல்டு வைடில் எவ்வளோ அப்படின்னா 110 மெம்பர் கண்ட்ரிஸ். இதெல்லாம் எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க தான் மேஜர் டோர்னமெண்ட்ஸ் நடத்துகிறாங்க. மென்ஸ், உமன்ஸ் கிரிக்கெட்டு, அதே மாதிரி T20 வேர்ல்டு கப்பு. ஸோ அதே மாதிரி ப்ரொஃபஷ்னல் ஸ்டாண்டர்டு, கோட் ஆஃப் கண்டக்ட், இது எல்லா ப்ராசஸும் இவங்க தான் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இட்ஸ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஒர்க் வித் அசோசியேட் மெம்பர்ஸ் டு ஸ்ட்ரென்தன் கிரிக்கெட் சிஸ்டம், ரைஸ் ஸ்டாண்டர்ட் அண்ட் க்ரோ த கேம் குளோபலி.
சரிங்களா? இந்த கேமை வந்து இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த ஆர்கனைசேஷன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க 110 அசோசியேட் மெம்பர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட சேர்ந்து ஆர்கனைஸ் பண்ணி இந்த கேமை குளோபலி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ரைட். அடுத்தது பார்க்கலாமா? ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரைசஸ் 10,000 crore வயா லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட். சரிங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பேங்க் ஆஃப் இந்தியா ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. கரெக்டா? ஸோ எப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். ஸோ 10,000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. இது ஒரு லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டாக இருக்க போகுது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்ட் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பணத்தை வாங்கி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பேஸ்டு லோன் யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்காக. இதில் கூப்பன் ரேட்டுங்கிறது என்னதுப்பா? இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு 7.23% அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வட்டி கொடுத்துட்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது பாருங்கள். த பப்ளிக் செக்டார் பேங்க் இன் எ ஸ்டேட்மெண்ட் செட் த பேஸ் இஷ்யூ ஆஃப் 5,000 crore வித் எ கிரீன் ஷூ ஆப்ஷன் 5,000 crore. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த 10,000 கோடியை ஃபஸ்ட்டு அவங்க 5,000 crore ரிலீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கிரீன் ஷூ ஆப்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலிமா அடிஷ்னலாக இன்னொரு 5,000 கோடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. சார் கிரீன் ஷூ ஆப்ஷன்னா என்ன? நான் அடுத்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன்ப்பா. நான் கிரீன் ஷூ ஆப்ஷனை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். சரிங்களா? ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். பேங்க் ஆஃப் இந்தியா ரிசீவ்டு எ டோட்டல் ஆஃப் 83 பிட்ஸ். இந்த இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 83 பிட்ஸ் வந்து கிடச்சிருக்கு இவங்களுக்கு. அதில் எவ்வளோ அப்படின்னா 15,305 crore அதில் பிட் பண்ணியிருக்காங்க. என்எஸ்சி எலக்ட்ரானிக் பிட்டிங் ப்ரொவைடர் பிளாட்ஃபார்ம் இந்த டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் 83ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் வந்து 37 பிட்ஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய டோட்டல் வேல்யூன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 கோடி. ஸோ இந்த லாங் டேர்ம் ஃபண்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கும் அதோடைய சப்செக்டார் அஃபோர்டபுள் ஹவுசிங். இப்போ தானே நான் சொன்னேன் வீடு கட்டுறதுக்கு எதுக்காக தேவைப்பட்டது அப்படின்னா இந்த ஃபண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்க, லோனாக கொடுத்து அவங்க என்ன பண்ணிப்பாங்கப்பா, எடுத்துப்பாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஃபர்தர் த ஃபண்ட் ரைஸ்டு பை பேங்க் த்ரூ திஸ் இஷ்யூ ஆர் நாட் மீன் ஃபார் ஃபினான்சிங் எனி பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ஸ். இதில் தெளிவாக சொல்லிட்டாங்க, இதை தவிர்த்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தவிர்த்து அவங்க வேறு எதுக்காகவும் இதை யூஸ் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு வார்த்தை பாருங்கள், க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். நான் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நீங்கள் காய்கறி சந்தைக்கு போகிறீங்க, வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க. ஓகேவா? இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தக்காளியை சேல் பண்ணுறீங்க, டொமேட்டோவை சேல் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். சரியா? இப்படி தக்காளியை நீங்கள் சேல் பண்ணுறீங்க. இந்த வெஜிடபிள் மார்க்கெட்டில் நீங்கள் ஒன் ஆஃப் த மெம்பர். சரிங்களா? அந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உள்ளார இருக்குது, இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேஸுக்குள்ளார நீங்கள் மெம்பராக இருந்தால் மட்டும்தான் வர முடியும். நீங்கள் ஆல்ரெடி மெம்பராக தான் இருக்கீங்கன்னு வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இந்த தக்காளியில் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ணுறாங்கன்னா, இன்னைக்கு சரிங்களா, அதாவது டெய்லி நீங்கள் வந்து ஒரு 10 கூடை தக்காளி தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிறது ரூல்னு வச்சுருக்காங்க. சொல்ல புரிஞ்சுங்களா? 10 கூடை தக்காளி தான் சேல் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்னு வச்சுருக்காங்க. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிமாண்ட் பர்பஸ் இருக்கிறதுனால தக்காளியை இன்னொரு 5 கூடையை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸஸாக எடுத்துகிட்டு வரலாம். அசோக் குமார், ஆமாப்பா, டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குப்பா. சரிங்களா? 5 கூடை தக்காளியை நீங்கள் எக்ஸஸாக எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அடிஷ்னல் பர்மிட் கொடுக்குறாங்க. எது? இந்த மார்க்கெட்டோடைய மெம்பர்ஸ் வந்து, அதாவது மார்க்கெட்டுடைய பிரசிடென்ட் இந்த மாதிரின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க தெரியுங்களா, அவங்க சொல்கிறாங்க ஒரு 5 கூடை தக்காளியை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸஸாக எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதுக்கு பேர் தான் க்ரீன் ஷூ ஆப்ஷன். ஓகேவா? சரி சார், இந்த 5 கூட தக்காளி அவங்க எடுத்துகிட்டு வராமல் போயிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, தக்காளியோடைய டிமாண்ட் இருக்கிறதுனால தானே எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு வராமல் போயிட்டீங்க அப்படின்னா 1 கிலோ தக்காளி ஜென்ரலாக 30 ரூபாய்க்கு விற்கிதுன்னா டிமாண்ட் கிரியேட் பண்ணதுனால 1 கிலோ தக்காளி இப்போ 60 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடும். சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி தான் ஐபிஓவில் ஒரு ஷேரை வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஷேரை வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளார தான் இருக்கணும். அப்போ தான் எல்லாரும் அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ரொம்ப அதிகப்படியான விலைக்கு போயிருச்சு அப்படின்னா சில டைமில், சரிங்களா, சில டைமில் என்ன ஆகும் அப்படின்னா மக்களால் வாங்க முடியாது. இதனால் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாமல் போயிடும். மேபி ஸ்டாக் மேனிப்புலேஷன்ஸ் நடக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்தாங்க.
சரிங்களா? இது அண்டர் ரைட்டர்ஸ்னு ஒருத்தங்க இருப்பாங்க. சரிங்களா? செபியில் அவங்க தான் வந்து அந்த கம்பெனியுடைய வேல்யூ எவ்வளோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ அவங்க வச்சு தான் இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. புரிஞ்சுதா? இதில் யாருக்காவது டவுட் இருக்கா? யாருக்காவது டவுட் இருந்தாலும் கேட்கலாம். சார் அப்போ 22, 24 எல்லா வீடியோ இல்லைங்க 24 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஐபிபிஎஸ் பிஓவை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஐபிபிஎஸ் பிஓ இன்டர்வியூ கிளாஸஸ் போனதுனால அது கொண்டு வர முடியலப்பா. சரியா? ஸோ க்ரீன் ஷூ ஆப்ஷன்னா புரியும் நம்புகிறேன். ஸோ இது பாருங்கண்ணே. A green shoe option, also called a green shoe or an over allotment option, is a provision used in initial public offer. IPOவில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் அதர் பப்ளிக் இஷ்யூ ஷேர்ஸ்லேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிமாண்ட் கிரியேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவும் ஷேரோடைய ப்ரைஸை ஸ்டெபிளைஸாக வச்சுருக்கணுங்கிறதுக்காக தான் இதை உபயோகப்படுத்துகிறாங்க. இட் இஸ் எ கிளாஸ் இன் த அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட் தட் கிவ்ஸ் த அண்டர் ரைட்டர் த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் மேனேஜிங் ஐபிஓ. அதாவது அண்டர் ரைட்டர்ஸ் தான் ஹெட். ஐபிஓ ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க கிட்ட தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேர் டீட்டெயில்ஸ் எல்லாம் கம்பெனிஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க. த ரைட் டு செல் மோர் ஷேர்ஸ் தென் ரெகுலராக இருக்கும்ப்பா அசோக்குமார், ரெகுலராக இருக்குங்க. ஒரிஜினலி பிளான் டிப்பிக்கலி அப் டு 15% மோர் தென் த பேஸ் இஷ்யூ சைஸ். அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் லைக் எப்படின்னா ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஷேர் வேல்யூ இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 கோடியிலேருந்து இது 100% அப்படின்னா மோர் தென் 15%க்கு மேலே தான் இதை பிளானே பண்ணுவாங்க. அடிஷ்னலாக இப்போ 100 கோடி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதிகபட்சம் இன்னொரு 200 கோடி ப்ளஸ் இன்னொரு 100 கோடி ஆட் ஆகும். சரிங்களா? ஆனால் 100 கோடி இருக்குன்னா 10 கோடி இருக்குமானா இருக்காது. சரிங்களா? ஏன்னா இதோடைய வேல்யூவிலேருந்து பேஸ் வேல்யூ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 100 கோடி பணம் ரெடி பண்ணலான்னு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 200 கோடி பணம் ரெடி பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னா இனிஷியலாக 100 கோடி கொடுக்க சொல்லுவாங்க. அதாவது ஃபண்ட் சைஸ் கொடுக்க சொல்லுவாங்க. மக்கள் சப்ஸ்கிரிப்ஷனை பார்த்துட்டு அடிஷ்னலாக நீங்கள் வேணும்னு அப்படின்னா க்ரீன் ஷூ ஆப்ஷனை உபயோகப்படுத்திக்கலாம். அப்படி க்ரீன் ஷூ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் 200 கோடி பிளான் பண்ணியிருக்கேன்ல, இப்போ மக்கள் ஆர்வமாக இருக்காங்க, நான் பெரிய ஆர்வம் காட்டலை அப்படின்னா 200 கோடிக்கும் அடுத்த 100 கோடியை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. இதிலிருந்து ஒரு 20 கோடியை தான் கொண்டு வருவாங்க. ஆனால் 15 கோடிக்கு கீழே கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பேஸ் சைஸ்லேருந்து 15%க்கு மேலே தான் இதை கொடுக்க முடியும். ஓகேவா? ஸோ டிமாண்டை வந்து கிரியேட் பண்ணக்கூடாது, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ட்ரா அலாட்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஆரிஜின் ஆஃப் த நேம், இந்த க்ரீன் ஷூ எதுலேருந்து வந்தது அப்படின்னா க்ரீன் ஷூ கம்ஸ் ஃப்ரம் த க்ரீன் ஷூ மேனுஃபேக்சரிங் கம்பெனி. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரைட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம், இவங்க தான் இதை கொண்டு வந்தாங்க. சரிங்களா? சிம்பிள் டேர்ம்ஸில் எப்படி சொல்லலாம், எ க்ரீன் ஷூ ஆப்ஷன் இஸ் எ டூல் ஃபார் அண்டர் ரைட்டர்ஸ் டு ஸ்மூத் அவுட் ஷேர் ப்ரைஸ் பிஹேவியர் இன் த ஏர்லி ட்ரேடிங் டேஸ் of a new issue by allowing a limited amount of extra shares to be sold if needed. ஸோ லிமிட்டட் அமௌண்ட்டை மட்டும்தான் சேல் பண்ணிக்கலாம், அது தேவையாக இருந்தால் மட்டும்தான். புரிஞ்சுதுங்களா? அதற்கு பேர் தான் க்ரீன் ஷூ ஆப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. புரிஞ்சதப்பா? அப்போ பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10,000 கோடி இதில் ஃபண்ட் ரைஸ் பண்ணணுங்கிற ஒரு பிளானில் இருக்காங்க. சரியா? அதில் இனிஷியலாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 5,000 கோடியை ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த 5,000 கோடியில் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இப்போ என்ன நடக்கும், மக்கள் வந்து ஹை ரேட்டுக்கு போனாலும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல, அப்போ டிமாண்ட் கிரியேட் ஆயிரும், ஓவர் ப்ரைஸ்டு ஆயிரும்ல. அதை தடுக்கிறதுக்காக க்ரீன் ஷூ ஆப்ஷனில் இன்னொரு 5,000 கோடியை. ஓகேவா? சிம்பிள் டேர்மில் சொல்லணும் அப்படின்னா அதாவது 5,000 கூட தக்காளி வந்து மார்க்கெட் என்ன பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் கொண்டு வரலான்னு சொல்கிறாங்க. ஸோ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இன்னொரு 5,000 கூடையை நீங்கள் எக்ஸஸாக எடுத்துகிட்டு வரலான்னு சொல்கிறாங்க. அதுதான் க்ரீன் ஷூ ஆப்ஷன். புரிஞ்சதா? ஏதாவது கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அப்படின்னா தான் நமக்கு உங்களுக்கு புரிஞ்சதா புரியலையா அப்படின்னு நமக்கு தெரியும். கிளியர். க்ரீன் ஷூ புரிஞ்சதுங்களா? ரைட், அடுத்தது பார்க்கலாமா? சரி பாருங்கப்பா. பே நியர்பை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் ரிசீவ் டிபிஏபி லைசன்ஸை என்பிசிஐ கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் லைசன்ஸை தான் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபின்டெக் கம்பெனி பே நியர்பை அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்க அப்படின்னா
தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸை யார்கிட்ட, ஆர்பிஐ கிட்ட இல்லை கிடையாதுப்பா, என்பிசிஐ கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கார்டிங்லி த கம்பெனி ஹேஸ் இன்ட்ரடியூஸ்டு பே நியர்பை சாதி ஆப். சரிங்களா? இந்த ஆப் மூலயமா என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூபிஐயை நீங்கள் எனேபிள் பண்ணிடலாம். சரிங்களா? சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை அதில் மெர்ஜ் பண்ணிக்கலாம், பேமெண்ட் பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம். இதுதான் முக்கியம் பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் எது எதெல்லாம்னா எஃப்டி, ஆர்டி, கோல்டு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அதே மாதிரி கிரெடிட் ஆப்ஷன், இந்த பர்சனல் லோன் இருக்குது, கோல்டு லோன் இருக்குது, பிஸ்னஸ் லோனு, பேங்க் கூட ஏதாவது டைப் பண்ணி அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா லோன் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த ஆப்பில் இன்னொரு விஷயம் இருக்குது பாருங்கள். த அப்ளிகேஷன் ஆல்சோ இன்டகிரேட் பாஷினி ஆப். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் ஆப் தானே. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஆப்பு. ஏஐ டிரைவன் ஸ்பீச் டெக்னாலஜி அலோவிங் யூசர் டு ஸ்பீக் இன் தர் ப்ரெஃபர்டு லாங்குவேஜ். ரைஸ் குவரிஸை ரைஸ் பண்ணலாம், ரிசீவ் இன்ஸ்டன்ட் ரெஸ்பான்ஸ். இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சேட் பாட் எப்படி இருக்கும், சரிங்களா? சேம் அதே மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்புக்குள்ளார பாஷினி ஆப் அவங்க லிங்க் பண்ணியிருக்காங்க. லைக் நீங்கள் லாங்குவேஜஸில் பேசுகிறீங்க, லைக் தமிழில் பேசுகிறீங்க அப்படின்னா ஓகேவா, அது இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும். அப்படி இல்லைன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸை இப்போ நீங்கள் அதை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸை எனக்கு தமிழில் சொல்லுங்கள் அப்படின்னா அது தமிழில் கொடுக்கும். கிளியரா? ரைட். அடுத்தது பாருங்க. இந்தியா பிளட்ஜஸ் $450 million டு ஸ்ரீலங்கா ரெக்கவரி ஃப்ரம் சைக்ளோன் திட்வா. அதாவது ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு புயல் தாக்குனுச்சு. அந்த புயலுடைய பெயர் பார்த்தீங்கன்னா திட்வா அப்படிங்கிற ஒரு புயல் தான். இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம். ரீசெண்டாக ஸ்ரீலங்காவில் ஒரு புயல் தாக்குனுச்சுல, அந்த புயலுடைய பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சைக்ளோன் திட்வா அப்படிங்கிறது அதோடைய பெயர். இந்தியா அனௌன்ஸ்டு $450 million வந்து நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம்ப்பா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்காவுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம். சரிங்களா? இந்த சைக்ளோன் தாக்கத்திலிருந்து வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிவாரண நிதின்னு சொல்லுவாங்கல்ல. இந்தியா போஸ்ட் சைக்ளோன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பேக்கேஜ் இன்க்ளூடிங் $350 million ஒர்த் ஆஃப் கன்செஷனல் லைன் ஆஃப் கிரெடிட் $100 million கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது டோட்டலாக 450 மில்லியனு, ஃபஸ்ட்டு 350 மில்லியனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது 100 மில்லியன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா 643 நபர்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதிலிருந்து காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் அ சைக்ளோன் திட்வா மேட் லேண்ட்ஃபால் ஆன் November 28, 2025. இந்தியா ஸ்விஃப்ட்லி மொபிலைஸ்ட் இட்ஸ் மிலிட்டரி பர்சனல் அண்ட் ரிசோர்ஸஸ். அதாவது என்னென்னா November 28 அப்போ தான் இந்த புயல் சின்னம் சைக்ளோன் வந்து ஸ்ரீலங்காவில் தாக்குனது. அப்பையும் பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் வந்து மிலிட்ரி சப்போர்ட்ஸும் மற்ற ரிசோர்ஸஸ் ரெஸ்கியூ டீமுடைய சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஸ் பார்ட் ஆஃப் த, சரிங்களா, இதில் பாருங்கள் என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா ஆப்ரேஷன் சாகர் பந்து அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. த ஹை கமிஷன் ஆஃப் இந்தியா இன் கொலம்போ சோர்சஸ் அண்டு ஹெல்ப் டு டிஸ்ட்ரிபியூட் ஹியூமனிடேரியன் அண்ட் ரிலீஃப் சப்போர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் ஆர்மி செட்டப் ஏ ஃபீல்டு ஹாஸ்பிட்டல், அதாவது இந்தியன் ஆர்மி ஹாஸ்பிட்டல் இருக்காங்கல்ல, அங்கே வந்து 85 மெடிக்கல் பர்சோனல் நியர் கேண்டி ஸ்ரீலங்காவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு டெம்பரரி மெடிக்கல் கேம்ப் போட்டு அங்கே இருக்கிற மக்களுக்கு யாரெல்லாம் வந்து இந்த புயல் சின்னத்தினால பாதிப்படைஞ்சாங்களோ அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறாங்க. சரியா? ரைட். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு நியூஸ். பார்க்கலாமா? ஆர்பிஐ அனௌன்சஸ் ஃப்ரெஷ் மெஷர்ஸ் டு இன்ஜெக்ட் 2.90 lakh crore லிக்விடிட்டி. சரிங்களா? அதாவது என்னென்னா பேங்க்குகளுக்கு, சரிங்களா, ஃபண்டை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. சரி, எப்படி சார் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ ஒரு பேங்க்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டி பில்ஸ், ட்ரெஸரி பில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்து வாங்கி வச்சுருப்பாங்கல்ல. இப்போ பேங்க்குகள்கிட்ட பணம் இல்லைன்னு வச்சுப்போமே, லிக்விடிட்டி இல்லை, சரியா, பணம் இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, முதல்ல நம்ம சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இப்போ ஏங்கிற ஒரு நபர் இருக்கார், அவர்கிட்ட பணம் செலவுக்கு இல்லை, சரிங்களா, ஏதோ ஒரு செலவுகள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அவர்கிட்ட இப்போ என்ன அப்படின்னா ஒரு 2 பவுன் நகை வச்சுருக்கார். இப்போ என்ன பண்ணுவார், பண தேவைக்காக பேங்க்கில் கொண்டு போய் இந்த நகையை அடமானம் வச்சாங்கன்னா பணம் கிடைக்கும்ல. அதே மாதிரி இந்த டி பில்லை ஆர்பிஐ கிட்ட கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பணத்தை வாங்கிப்பாங்க. சரிங்களா? சார் திரும்ப பே பண்ணணுமா அப்படின்னா, எஸ், திரும்ப என்ன பண்ணணும் அப்படின்னா பணம் ரொம்ப பேங்க்கில் அதிகமாகிடுச்சு அப்படின்னா இந்த டி பில்லை கொடுத்துட்டு டி பில்லை திரும்பவும் வாங்கிக்கணும், நம்ம பணத்தை திரும்பவும் கொடுத்துடணும். கிளியரா?
ஸோ இதெல்லாம் எதற்காக அப்படின்னா லிக்விடிட்டிக்காக தான். எவ்வளோ தொகை அப்படின்னா 2.90 லேக் க்ரோர் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. சரி பார்ப்போமா. ஸோ இது எல்லாத்தையும் அவங்க என்ன எப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் தான் கொண்டு வர போகிறாங்க. இப்போ பர்ச்சேஸ் ஆக்ஷன் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்யூரிட்டிஸ் ஃபார் அக்ரிகேட் வந்து பார்த்தீங்கன்னா 2 லேக் க்ரோர் அப்ராக்சிமேட்டாக US$ பார்த்தீங்கன்னா 22.34 பில்லியன் டாலரில் பை அண்ட் செல் ஸ்வாப் ஆக்ஷன் நடக்க போகுது. அதுக்கு எவ்வளோ அப்படின்னா 10 இங்கே பாருங்கள், இது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ப்பா. இது வந்து 10 பில்லியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாலர் பேஸ்டு பையன். இப்போ டாலர் வந்து பேங்க் கிட்ட அதிகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொடுத்து நம்ம இந்தியன் ரூபிக்கு கரன்சியாக கன்வெர்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டென்யூர் 3 வருஷம். இந்த 3 வருஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் நீங்கள் அதை கொடுத்துட்டு பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஐக்கு கொடுத்துடணும். வைல் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் பர்ச்சேஸ் வில் பி கண்டக்டட் இன் 4 ட்ரன்ச்சஸில். சரிங்களா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ட்ரன்ச்சி December 29 அப்போ எவ்வளோ 50,000 கோடி ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்தது செகண்ட் January 5, அடுத்தது தேர்டு வந்து January 12, அடுத்தது January 22. சரிங்களா, அதேமாரி டாலர் ரூபி ஸ்வாப் ஆக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னா January 13 அப்போ நடக்க போகுது. கிளியரா, இதை பற்றி தெளிவாக கொடுத்துருப்பேன். வெயிட் பண்ணுங்கள். as per data made availability by RBI என்ன சொல்கிறாங்கன்னா it has sold net of 11.88 billion in the interbank forex market October 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாலரை இவ்வளோ செல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ருப்பி வந்து கண்டினியூஸாக ஃபாலோ ஆனதுனால. ஓகேவா, அடுத்தது லேட்டஸ்ட் ஆர்பிஐ புல்லட்டின் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க 17.69 பில்லியன் US$ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 29.56 பில்லியன் டாலராக செல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு யூஎஸ் கரன்சிக்கு செல் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதற்காகனா லிக்விடிட்டி பர்பஸ்க்காக தான். அதே மாதிரி ஹை வாலட்டால் இருக்கும் பொழுது அது இன்னமும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பாண்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இது வரைக்கும் 6.5 லேக் க்ரோரை வந்து லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் வந்து 2025 கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரைட். இதில் இந்த லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது பாருங்களேன். 2 விஷயம் பண்ணுவாங்க. ஆர்பிஐ அனௌன்ஸ்டு 2 டூல்ஸ் இன்ஜெக்ட் மணி. இப்போ இதை எதுக்கு சார் பண்ணணும் அப்படின்னா பேங்க்கு கிட்ட ஃபண்டு இல்லை. சொல்கிறது புரிஞ்சுங்களா சார்? ஃபண்ட் என்ன சார், எல்லாமே லோன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி எஸ்எல்ஆர் படி அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு ரூலில் இருப்பாங்கல்ல. அதனால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வங்கிகளுக்கு பணம் தேவை. அப்போ ஆர்பிஐ என்னவோ சொல்லுவாங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை என்கிட்ட கொடுத்துட்டு அதற்கான தொகை எவ்வளோ வருதோ அதை வாங்கிக்கோங்க. சரிங்களா, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு பேர் பையின்னு சொல்கிறது. கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை ஆர்பிஐ பை பண்ணுறாங்களா, திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ பேங்க் கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் நிறையா சேர்ந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மணியோடைய வேல்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சுமா. இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை செல் பண்ணுவாங்க. வாங்கின கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை திரும்பவும் இந்தாங்க உங்களுடைய கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸை நீங்களே வாங்கிக்கோங்க, நான் கொடுத்த பணத்தை வட்டியோடு எனக்கு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? இதுதான் 2 பேட்டர்னில் அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் முதல்ல பர்ச்சேஸ், அதாவது இந்த விஷயம் இருக்குது பாருங்கள். கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா when RBI buys government bonds from bank it pays cash to bank. சரிங்களா, பாண்டை வாங்குறாங்கன்னா திரும்ப பேங்க்குகளுக்கு ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா பணத்தை கொடுத்துருவாங்க. பேங்க் கெட் மோர் மணி. அப்போ என்ன ஆகும், லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா. அப்போ என்ன ஆகும், லோன்லாம் அதிகமாக கொடுக்க ஆரம்பிப்பாங்க. டாலர் ருப்பி US$ பை செல் ஸ்வாப். இப்போ ஆர்பிஐ கிவ்ஸ் ருப்பி டு பேங்க் டுடே அண்ட் டேக்ஸ் டாலர் டெம்பரவரி. சரிங்களா, அதாவது பேங்க்கில் இப்போ ஒரு நபர் யூஎஸ்லேருந்து வந்திருக்காருன்னு வச்சுப்போமே, இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு $1,00,000 US$ இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இதை எங்கே மாற்றுவார், பேங்க்கில் கொடுத்து மாற்றுவாரா. அப்போ பேங்க்கில் கொடுத்து மாற்றும் பொழுது பேங்க்குடைய இந்தியன் ரூபியை இவருக்கு கொடுத்துருவாங்களா. இப்போ டாலராக ஃபுல்லாக இருக்குமா. இப்போ இந்த டாலரை என்ன பண்ணலான்னா ஆர்பிஐ கிட்ட டெம்பரவரியாக கொடுத்துட்டு இதை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கேஷாக கொடுத்துருவாங்க. அண்டு ப்ராமிசஸ் டு ரிவர்ஸ் த டிரான்சாக்ஷன் ஆஃப்டர் ஃபிக்ஸ்டு பீரியட். இதனால் என்ன ஆகும், திஸ் இன்ஜெக்ட் லாங் டேர்ம் லிக்விடிட்டி வித்தவுட் பர்மனெண்ட்லி இன்க்ரீஸிங் மணி சப்ளை. சரிங்களா, அப்போ மணி சப்ளையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக இதை பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதாப்பா, கான்செப்ட் புரிஞ்சுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? புரிஞ்சுதா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்ஸில் எப்படி ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு? ரைட், அடுத்தது பாருங்கப்பா. ஆக்சிஸ் எனர்ஜி, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் எமர்ஜ் டாப் பிடர்ஸ் இன் கோல் கேசிஃபிகேஷன் பிளாக் ஆக்ஷனில். அதாவது கோல் பர்ச்சேஸ் பண்ணுறதுல ஆக்சிஸும் ரிலையன்ஸும் பார்த்தீங்கன்னா முன்னிலையில் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போமா.
ஹைதராபாத் பேஸ்டு ரினியூவபிள் எனர்ஜி ஃபர்ம் ஆக்சிஸ் எனர்ஜியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னா டாப் பிட்டர் இந்த லேட்டஸ்ட் ஆக்ஷன் கோல் பிளாக் ஆக்ஷன் நடந்திருக்கு. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியாவுடைய டொமஸ்டிக் கோல் ப்ரொடக்ஷன்ஸ் அதிகப்படுத்துறதுக்காக இவங்களுடைய பிட்ஸ் அதிக ரேட் கொடுத்து வாங்கியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஆக்சிஸ் எனர்ஜி வெஞ்சர்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் ஜாயிண்ட்லி பிட் 17 பிளாக்ஸ். இந்த பிட் வந்து ஒடிஷாவில் இருக்க 17 பிளாக்ஸு, அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர், ஆந்திர பிரதேஷ். ஸோ இதில் இருக்க கோல்ஸுக்கெல்லாம் இவங்க பிட் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ரைட். சரி, நெக்ஸ்ட் பாருங்கப்பா. ஐஇபிஎஃப்ஏ அண்ட் செபி டு ஆர்கனைஸ் நிவிஷக் ஷிவிர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் லிட்ரஸி. ஓகேவா? இன் பெங்களூரு எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க? ஜனவரி 3, 2025 ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. சரி, என்ன சார் அப்படின்னு பார்க்கலாம். ஐஇபிஎஃப்ஏ அப்படிங்கிறது யார் சார்? த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி. இவங்க தான் ஐஇபிஎஃப்ஏ. இது யாருக்கு கீழே வர நிறுவனம் அப்படின்னா அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழே வர நிறுவனம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட நிறுவனம். இவங்க கொலாபரேஷன் வித் யார் கூட அப்படின்னா செபி கூட. சரிங்களா, சேர்ந்து என்ன ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணுறாங்க? நிவிஷாக் ஷிவிர் அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க 3 ஜனவரி 2026. எத்தனை மணிலேருந்து? காலையில் 10 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சார் எதுக்காக சார் இந்த ப்ரோக்ராம்? த இனிஷியேட்டிவ் இஸ் டிசைன்ட் அஸ் எ ஒன் ஸ்டாப் ஃபெசிலிட்டேஷன் பிளாட்ஃபார்ம் டு அசிஸ்ட் இன்வெஸ்டர் இன் ரிசால்விங் இஷ்யூ ரிலேட்டட் டு அன்கிளைம்டு டிவிடெண்ட் அண்ட் ஷேர்ஸ். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு நபர் வந்து ஷேர்ஸ் வாங்கியிருக்காரு, அல்லது ஷேர்ஸ் வாங்கியிருந்தாருன்னா டிவிடெண்ட் வாங்கலாம். சரிங்களா, அல்லது ஷேரை செல் பண்ணுறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நான் பண்ணேன். இப்போ இந்த எனக்கு டிவிடெண்ட்டும் வரல, அந்த ஷேரை நான் செல் பண்ணணும் அப்படின்னா இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. while also enabling direct access to investor service on ground grievances redressal mechanism. அல்லது உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டில் ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்ததுன்னா அங்கேயே நீங்கள் சரி பண்ணிக்கலாம். கிளியராக ஒரு கேம்பெயின் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த நிவிஷக் ஷிவிர் அவங்களுடைய எய்ம் என்னது அப்படின்னா டைரக்ட் ஃபெசிலிட்டேஷன் ஃபார் ரெக்கவரி ஆஃப் அன்கிளைம்டு டிவிடெண்ட் அண்ட் ஷேர்ஸ் ஹெல்டு ஃபார் 6 to 7 இயர்ஸ். அதாவது கடந்த 6 to 7 வருஷத்தில் நீங்கள் எந்த ஒரு ஷேருக்குமே டிவிடெண்ட் உங்களுக்கு வாங்கலை, கம்பெனி டிவிடெண்ட் கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு அது கிரெடிட் ஆகலை அப்படின்னா இப்போ அதை வாங்கி கொடுக்குறது தான் இவங்களுடைய வேலை. ஆன் த ஸ்பாட்லேயே நீங்கள் கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். சில டைமில் ஏன் டிவிடெண்ட் கிரெடிட் ஆகாமல் இருக்கலாம்னா கேஒய்சி அப்டேட் பண்ணலை, அல்லது நாமினி யாருமே கொடுக்கல, அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா உடனே ஆன் த ஸ்பாட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க? கேஒய்சி அப்டேட் பண்ணி தராங்க. அதே மாதிரி நாமினேஷனையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அப்டேட் பண்ணுறாங்க. இமீடியட் அசிஸ்டன்ஸ் அண்ட் ரெசல்யூஷன் ஃபார் பெண்டிங் ஐஇபிஎஃப்ஏ கிளைம் ரிலேட்டட் இஷ்யூ. சார் இதே ஐஇபிஎஃப்ஏல நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா லாஸ்ட் மந்த் நான் வந்தேன், ரிஜிஸ்டர் பண்ணேன், ஆனால் எனக்கு இன்னும் அது கிளைமிங் வரல அப்படின்னா மறுபடியும் அதோடைய கிளைம் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணி தராங்க. ஓகேவா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ என்கேஜ்மெண்ட் அமாங் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் கம்பெனி. சரிங்களா, இதுக்கு நீங்கள் பே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. சரிங்களா, அதே மாதிரி ரிஜிஸ்ட்ரார்ஸ் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஏஜென்ட்ஸும் உள்ளார இருப்பாங்க. சரிங்களா, உங்களுக்கு ஷேர் டிரான்ஸ்ஃபர்ஸு இந்த மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கேபிட்டல் மார்க்கெட்டில் இஷ்யூஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெடி பண்ணி தருவாங்க. இப்போ சரி பாருங்கள். The Bengaluru Shivir forms part of IEPF's nationwide investor outreach and awareness program. Aim என்னன்னா strengthening financial literacy, enhancing transparency and simplifying the process of reclaiming and unclaimed investments. ஓகேவா, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. The initiative reiterates IEPF's commitment to building a செக்யூர், அக்சசபிள் அண்ட் இன்வெஸ்டர் சென்ட்ரிக் ஃபினான்ஷியல் ஈகோசிஸ்டம் அக்ராஸ் த கண்ட்ரி. எஸ், கரெக்ட் தானே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேங்க்கில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, நம்ம உடனே எந்த ஒரு பிரச்சனைனாலும் நமக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுவே நான் கேபிட்டல் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன்னா ஒரு டவுட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூஸும் வரக்கூடாது, அதற்காக தான் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேம்பெயின் கொடுத்துருக்காங்க. இப்போ ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் பண்ணியே சொன்னேன். இந்த ஐஇபிஎஃப்இ யாருடைய நிறுவனம், என்ன பண்ணுறாங்க, ஃபினான்ஷியல் லிட்ரஸி நேஷன் வைடுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியரா? ரைட்.
அடுத்தது பாருங்க. NHAI, National Highway Authority of India, receives SEBI approval for Rajmarg Infra Investment Trust as a public infrastructure investment trust அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை பார்க்கலாம். கவனிங்க. அதாவது NHAI, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு, அதாவது அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கேபிட்டல் அதிகப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குல்ல, அதை என்ன பண்ணுறாங்கன்னா செபி கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்குறாங்க. இப்போ செபி கிட்ட அப்ரூவல் வாங்கினா தானே கேபிட்டல் மார்க்கெட்டில் ஃபண்ட் ரைஸ் பண்ண முடியும். அவங்க என்ன அப்ரூவல் வாங்குறாங்க அப்படின்னா, அவங்க நிறுவனத்தை ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு அங்கீகாரம் வந்து வாங்கியிருக்காங்க. இதன் மூலிமா என்ன சார் நடக்கும் அப்படின்னா, இப்போ புதுசாக ரோடு போடணும் அல்லது ஏதாவது ஒரு ஹைவேஸை வந்து மறுபடியும் என்ன பண்ணாங்க அப்படின்னா அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ பணம் தேவைப்படும்ல. இப்போ என்ன பண்ணுறாங்க, செபி கிட்ட இருந்து அப்ரூவல் வாங்கினாங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு அல்லது கார்ப்பரேட்ஸு கம்பெனிஸ் இவங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. த பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் எய்ம் டு அன்லாக் மானிட்டைசேஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் த நேஷனல் ஹைவே அசெட்ஸ். சரிங்களா, அவங்களுடைய அசெட்ஸுக்கு இன்னும் அசெட்ஸ் அதிகமாக சேர்க்கறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க. கிரியேட்டிங் ஏ ஹை குவாலிட்டி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரைமர்லி டார்கெட்டிங், யாரை டார்கெட் பண்ணுறதுக்காக இதை பண்ணியிருக்காங்க, ரீட்டைல் அண்ட் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ். சரியா, த இனிஷியேட்டிவ் மார்க்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் இன் ப்ராடனிங் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இந்த நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் க்ரோத் ஸ்டோரி. அதாவது நேஷனல் ஹைவே ஸ்ட்ரக்சரில் வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபேஷனும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்கப்பா. கிளியரா? ஏர்லியராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா NHAI had incorporated with ராஜ்மார்க் இன்ஃப்ரா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு இருந்தது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி இது செபிக்கு கீழே வராது, இப்போ செபிக்கு கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா. RIIMPL அதுதாங்க இந்த இந்த நிறுவனம் தான். had been established collaborative venture with equity participation from, இதோடைய லீட் பேங்க் ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுற பேங்க்ஸ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா SBI, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, NABFID, ஆக்சிஸு, பஜாஜ் ஃபின்சர்வ்ஸு, HDFC, ICICI, IDBI, இண்டஸ்இண்டு, எஸ் பேங்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோடைய இந்த கம்பெனியோடைய மேனேஜிங் டைரக்டர் அண்ட் CEO வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ராஜேந்திர குமார். ஓகேவா. ஸோ இதில் முக்கியமான பாயிண்ட்டே என்னென்னா NHAI வந்து அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வந்து, அதாவது ராஜ்மார்க் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வந்து செபி கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டு இப்போ இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் கம்பெனியாக மாறி இருக்கு. இதன் மூலயமா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ செபியோடைய நாம்ஸ் படி இது ஜஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸு, நாட் அன் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ரைட். இந்தியா அண்ட் நியூசிலாந்து கன்க்ளூட் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நெகோசியேஷன் ஆன் ஃபினான்ஷியல் சர்வீஸ். நம்ம இப்போ கூட பார்த்தோம்ல, இந்தியாவுக்கும் நியூசிலாந்துக்கும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் ஆயிடுச்சு. இதன் மூலிமா FDI அமௌண்ட் எவ்வளோ உள்ளார வரலான்னு சொல்லியிருக்கேன்ப்பா. எவ்வளோ சொல்லியிருக்கோம்? ஸோ இந்த ஃப்ரீ ட்ரேட் நெகோசியேஷன்ஸில் நமக்கு என்னென்னலாம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஹேவ் கன்க்ளூடட் நெகோசியேஷன் ஆன் த ஃபினான்ஷியல் சர்வீஸ். சரிங்களா, நிறையா ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் பேசுவாங்க. இதில் முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் பெனிஃபிட்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. திஸ் மார்க்ஸ் சிக்னிஃபிகண்ட் மைல்ஸ்டோன் இன் ஸ்ட்ரென்தனிங் பைலேட்ரல் எக்கனாமிக் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் கோஆப்ரேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா $20 billion கரெக்ட். ஃபைனலைசிங் த லாஸ்ட் ரவுண்ட் ஆஃப் த நெகோசியேஷன் கடைசியாக எப்போ முடித்தாங்கன்னா December 10, 2025 முடித்தாங்க. இதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஷேர் ஏ செக்யூர் கமிட்மெண்ட் டு ஸ்ட்ரென்தன் பைலேட்ரல் கோஆப்ரேஷன் இன் த ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நிறையா செக்டார் அவங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த செக்டார் ஃபினான்ஷியல் சர்வீஸ் செக்டார். இதில் என்ன பண்ணுறாங்க, ரெக்கக்னைசிங் த significance of this relationship, both nations have worked collaboratively to develop a forward-looking, balanced and mutually beneficial agreement that will unlock enhanced opportunities for their respective financial service sector. ஸோ அதை என்னென்ன அப்படிங்கிறத பற்றிலாம் கீழே கொடுத்துருக்கேன். சரிங்களா. இதில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நாங்கள் கிட்டத்தட்ட டோட்டல் ஆஃப் 18 ஆர்டிகல்ஸில் ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆஃப் ட்ரேட் இன் சர்வீஸ், அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ்க்கு
ஃபினான்ஷியல் செக்டாரில் என்னென்ன துறைகளுக்கெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், எலக்ட்ரானிக் பேமெண்ட் அண்ட் ரியல் டைம் டிரான்சாக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சரி, என்ன சார் சொல்கிறாங்க கவனிங்க. இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஹேவ் கமிட்டட் டு கொலாபரேட் ஆன் டெவலப்பிங் டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ். சரிங்களா? அப்போ என்ன பண்ணலாம், அதாவது இந்தியாவில் இருக்க ஒரு நபர் நியூசிலாந்துக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே போய் கரன்சியை கன்வெர்ட் பண்ணணுங்கிற ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், அவசியம் இல்லை. இந்தியாவுடைய யூபிஐ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா அது இங்கே எங்களுக்கு எங்களுடைய நியூசிலாந்து கரன்சியாக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ அதுதான் டொமஸ்டிக். அதே மாதிரி நியூசிலாந்துலேருந்து ஒருத்தவங்க இந்தியாவுக்கு வராங்க அப்படின்னா நீங்கள் டாலராக கன்வெர்ட் பண்ண தேவையில்ல, உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை இங்கே நீங்கள் அக்சஸ் பண்ணலாம். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. ஓகேவா? சப்போர்ட்டிங் ரியல் டைம் கிராஸ் பார்டர் ரெமிட்டன்ஸ் அண்ட் மெர்ச்சன்ட் பேமெண்ட்ஸ் த்ரூ இன்டகிரேட்டட் ஃபாஸ்ட் பேமெண்ட் சிஸ்டமில் கொண்டு வராங்க. திஸ் ப்ரொவிஷன்ஸ் டைரக்ட்லி ஸ்ட்ரென்தன்ஸ் இந்தியாவுடைய டிஜிட்டல் பேமெண்ட் ஈகோ சிஸ்டம் அண்ட் ஃபின்டெக் செக்டாரை இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்ட்ரென்தன் பண்ணுது. அதே மாதிரி இந்தியாவுடைய கேஷ் ஃப்ளோவும் அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் பேமெண்ட் சிஸ்டமில் யூபிஐ, என்பிசிஐ இவங்களாம் இருக்காங்கல்ல, ஸோ இவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபினான்ஷியல் டெக்னாலஜி அண்ட் ரெகுலேட்டரி இன்னோவேஷன். சரி, ஃபின்டெக் கம்பெனிஸ் கூட டைப் சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். இந்தியா அண்ட் நியூசிலாந்து ஹேவ் கமிட்டட் டு ஸ்ட்ரென்தன் கொலாபரேட்டிவ் எஃபர்ட்ஸ் இன் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்னோவேஷன். இதில் பார்த்தீங்கன்னா த அக்ரிமெண்ட் இன்க்ளூட் ஸ்பெசிஃபிக் ப்ரொவிஷன்ஸ் ஃபார் லேர்னிங் ஃப்ரம் ஈச் அதர் ரெகுலேட்டர் சாண்ட்பாக்ஸ் அண்டு டிஜிட்டல் சாண்ட்பாக்ஸ் ஃப்ரேம் ஒர்க் ஃபார் கிராஸ் பார்டர் அப்ளிகேஷன். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் இருக்க ஃபின்டெக் கம்பெனிஸ் கூடயும் அதே மாதிரி நியூசிலாண்டில் இருக்க ஃபின்டெக் கம்பெனிஸ் கூடயும் சேர்ந்து ரெகுலேட்டரி சாண்ட்பாக் அக்ரிமெண்ட் கொடுக்க போகிறாங்க. இந்த அக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம லைக் ஆன் டேப் அப்படின்லாம் இருந்தது இல்லைங்க, அதாவது ஆஃப்லைன்லேயே நீங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸை உபயோகப்படுத்திக்கலாம். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் புதுசாக ஃபினான்ஷியல் டெக்னாலஜியை கொண்டு வரதுக்கு ரெண்டு நாடுகளுமே ஒரு பைலேட்டரல் அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணியிருக்கோம். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால இந்தியன் ஃபின்டெக் கம்பெனிஸுக்கு லாங் டேர்ம் சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன். சரிங்களா? சரி, இந்தியா அண்ட் நியூசிலாந்து ரெக்கக்னைஸ் ஈச் பார்ட்டிஸ் ரைட் டு மெயின்டைன் லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ரெகுலேட்டரி ரெக்யர்மெண்ட் கன்சர்னிங் the transfer, processing and storage of financial information and aims to facilitate financial service suppliers to establish cross-border digital operations while ensuring complete regulatory control over data sovereignty and consumer privacy protection. இப்போ கவனிங்களேன், இப்போ இந்தியாவில் இருக்க ஒரு நிறுவனம் இருக்காங்க, ஏங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்க, நியூசிலாண்டில் பிங்கிற ஒரு நிறுவனம் இருக்காங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷன் நடக்கும் பொழுது டேட்டாஸ் இருந்தால் தானே இதை பண்ண முடியும். இந்த டேட்டாவை வந்து அவங்க செக்யூராக வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணுறாங்க. இந்த டேட்டா வந்து தேவையில்லாமல் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கிரெடிட் ரேட்டிங் நான் டிஸ்கிரிமினேஷன். ஸோ இந்தியன் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஷைன்ட் ஃப்ரம் ஆர்பிட்ரரி ஆர் டிஸ்கிரிமினேட்டரி கிரெடிட் அசஸ்மெண்ட் ப்ராக்டிசஸ் இன் த நியூசிலாந்து மார்க்கெட். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் ப்ரொவிஷன்ஸ் என்ஷூர்ஸ் parity of treatment with New Zealand domestic institution, facilitates market access for Indian banks, insurance companies and other financial service suppliers and prevents discriminatory regulatory treatment that could restrict Indian financial institution operational capabilities. அதாவது என்ன அப்படின்னா இந்த கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ் இவங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க நியூசிலாண்டில் அவங்களுடைய டேட்டாஸ் அவங்களுடைய கிரெடிட் ரேட்டிங் அக்சஸை எப்படி வச்சுருக்காங்களோ அதே மாதிரி அசஸ்மெண்ட் இங்கேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலிமா பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நான் டிஸ்கிரிமினேஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பேக் ஆஃபீஸ் அண்ட் சப்போர்ட் ஃபங்க்ஷன். சரி, இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் அனெக்ஸ் India and New Zealand have a committed to support the provision of back office and financial service support function. This will leverage India world leading information technology and business process service capability. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா will support growth in இந்தியாவுடைய ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஐடி பிஸ்னஸ்
ப்ராசஸ் அவுட் சோர்சிங் செக்டார் ஒன்றும் இல்லைங்க. ஃபினான்ஷியல் செக்டாரில் நம்ம ஐடி ரிலேட்டட் திங்ஸ் ஐஓடின்லாம் சொல்லுவோம் தெரியுங்களா, அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவும் நியூசிலாண்டும் பேக் அண்ட் சப்போர்ட் கொடுக்குறாங்க. சரி, நியூசிலாந்து மட்டுமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ இந்தியாவில் சில ஐஓடி திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எவ்வளோ சப்போர்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அதில் நம்ம என்னென்னலாம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை நியூசிலாந்துக்கு சொல்லி கொடுப்பாங்க. அங்கே என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கோ அதை இங்கே கொடுப்பாங்க. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு, increased FDI investment limit and bank branches. The scheduled of specific commitment reflect progressive collaboration with both sides with comprehensive commitment on market access and national treatment in key banking, insurance sectors and subsectors. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எந்தெந்த துறைகள்லாம் முக்கியமாக இருக்கோ அதோடைய லிமிட்ஸ் பார்த்து பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டாரில் அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதற்காக ஒரு லைசன்ஸ்டு ஃப்ரேம் ஒர்க்கை ரெடி பண்ண போகிறாங்க. அப் டு 15 branches to be established over a 4-year period. ஸோ இதற்காக நியூசிலாந்து பேஸ்டு பேங்க்ஸ் இந்தியாவில் கிட்டத்தட்ட அதிகபட்சம் 15 பேங்க் பிரான்ச்சஸை இந்தியாவில் கொண்டு வரதுக்கு சான்சஸ் அதிகம்னு சொல்கிறாங்க. இப்போ சரியா? அதே மாதிரி ப்ரீவியஸாக வந்து இந்த கேட்ஸ் லிமிட்டில் 12 பிரான்ச்சஸாக இருந்தது, இப்போ 15 பிரான்ச்சஸாக அதிகப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலயமா ஃபினான்ஷியல் சர்வீஸ் மார்க்கெட்டை அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க இந்தியாவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா போத் கண்ட்ரிஸுக்கும் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பக்கபலமாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்த நெகோஷியேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா நியூசிலாந்து ஃபினான்ஷியல் சர்வீஸில் கவர்மெண்ட் கமிட்மெண்ட்னால நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸு ரேப்பிட் ஃபினான்ஷியல் சர்வீஸிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலயமா ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸு பெனிஃபிட் ஆகும் போத் கண்ட்ரீஸ்லேயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ கரண்ட்லி பாருங்கள், 2 இந்தியன் பேங்க்ஸ், பேங்க் ஆஃப் பரோடா அண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா மெயின்டைன் ஏ சப்சிடரி ஆப்ரேஷன் இன் நியூசிலாந்து. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு சிஏங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் பரோடாவும் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த 2 பேங்க்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நியூசிலாந்துலேருந்து இந்தியாவுடைய ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இதெல்லாம் நிர்வகிக்கும் பொறுப்பு இந்த 2 பேங்க்குக்கு தான் இருக்குது. ரீசண்டாக குஜராத்தில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுமா? என்ன டிஸ்ட்ரிக்ட் அது? எந்த பேங்க்கு லீட் பேங்க்னு ஆர்பிஐ அறிவிச்சிருக்காங்க? கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். லீட் பேங்க்னு எந்த பேங்க் அறிவிச்சிருக்காங்க? Right. This FTA, by establishing clear market access commitment, regulatory transparency and a bilateral cooperation framework will facilitate increase bilateral investment. ஸோ அதை தான் மறுபடியும் சொல்கிறாங்க. சரிங்களா? இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைலேட்ரல் அக்ரிமெண்ட்டில் நல்ல ஒரு கோஆப்ரேட்டிவோடு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன டிஸ்ட்ரிக்ட் பெயர் சொல்லுங்கள். அந்த டிஸ்ட்ரிக்ட் பெயர் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எந்த பேங்க்கு? வாவ் தாரட் அப்படிங்கிறது எத்தனாவது டிஸ்ட்ரிக்ட்டுங்க? 34வது டிஸ்ட்ரிக்ட்டு. இதில் லீட் பேங்க் அப்படிங்கிறது எந்த பேங்க்குப்பா? பிஓபி, பேங்க் ஆஃப் பரோடா. சரியா? ரைட். சரி, இந்த மெட்டீரியல் உங்களுக்கு தேவைப்பட்டால் ஜஸ்ட்டு சார் உங்களுடைய சிஏ குரூப்பில் ஆட் பண்ணி விடுங்கன்னு ஒரு மெயில் மட்டும் பண்ணுங்கள். வேறு எந்த டீட்டெயில்ஸும் தர வேணாம், மெயில் மட்டும். ஓகேவா? இந்த பிடிஎஃப் உங்களுக்கு நான் அதில் ஷேர் பண்ணிடுவேன். நம்ம டெலகிராம் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுருவேன். சரிங்களா? வேறு எந்த டீட்டெயில்ஸும் கொடுக்க வேணாம். ரைட். இதில் கவனிங்க, ஒரு ரிவைஸ் பண்ணிக்கலாம்ப்பா. சின்னதாக ஒரு ரிவைஸ். பிபிடி சென்ட் பண்ணிடுறேன் புகழ். நேற்று கொஞ்சம் வேலை இருந்ததுன்னு சென்ட் பண்ணல. சரி, பார்க்கலாமா? சரி, கவனிங்கப்பா. ஸோ நொய்டா சிம்பிளாக பார்க்கலாம். 24-25 அனுப்பிடுறேன். நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டும் டெக் மஹேந்திராவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் நெட்ஒர்க்கை ஸ்ட்ராங் பண்ணணும்னு ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்கப்பா. இது ஃபஸ்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஹூண்டாய் அவங்களுடைய குளோபல் பார்ட்னர்ஷிப் ஐசிசி கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எப்போ வரைக்கும் அப்படின்னா 2026லேருந்து 27 வரைக்கும். அதோடைய ப்ரீமியம் மேட்சஸில் எல்லாத்துலேயும் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுடைய ஆடு கொடுப்பாங்க, அவ்வளோதான். சரிங்களா? அவங்களுடைய பிராண்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். பேங்க் ஆஃப் இந்தியா 10,000 கோடிக்கு லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பாண்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
இதில் கூப்பன் ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு பார்த்தீங்கன்னா 7.23%. இனிஷியல் பேஸ் இஷ்யூ சைஸ் 5000 கோடியும், அடுத்தது க்ரீன் ஷூ ஆப்ஷனில் 5000 கோடியும் கொடுத்துருக்காங்க. நான் க்ரீன் ஷூ ஆப்ஷனை பற்றி தெளிவாக சொன்னேன். அதே மாதிரி ஒரு க்ரீன் ஷூ ஆப்ஷன் இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கலாம், ஸ்டாட்டிக் பேங்கிங்கில் கேட்கலாம்ப்பா. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஒரு நிமிஷம். ஒரு க்ரீன் ஷூ ஆப்ஷன்னா பேஸ் சைஸ்லேருந்து 15%க்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கு கீழே க்ரீன் ஷூ ஆப்ஷன் இருக்காது. அடுத்தது PayNearby அப்படிங்கிற ஒரு நிறுவனம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் ப்ரொவைடர் லைசன்ஸை NPCI கிட்டேருந்து வாங்கியிருக்காங்கப்பா. இதன் மூலிமா நீங்கள் UPI பேமெண்ட்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது RD, FD, கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது நீங்கள் மீன்ஸ் இந்த ஆப் வந்து ப்ரொவைட் பண்ணுறது சொல்ல வராங்க. சரிங்களா? அந்த ஆப் பெயர் பார்த்தீங்கன்னா PayNearby சாதி அப்படிங்கிற ஒரு ஆப். இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளோன் திட்வா அப்படின்னு ஸ்ரீலங்காவில் சைக்ளோன் வந்து அஃபெக்ட் ஆனது. அதில் $450 மில்லியன் ஃபண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்காங்கப்பா. இதில் லைன் ஆஃப் கிரெடிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா $100 மில்லியன். இதில் எக்ஸஸாக இருக்குது. ஓகே, RBI வந்து பார்த்தீங்கன்னா 2.90 lakh crore லிக்விடிட்டி இன்ஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷனில் 2 லட்சம் கோடியும், அடுத்த $10 பில்லியன் வந்து டாலர் ஸ்வாப் அக்ரிமெண்ட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்கு கிட்ட ஃபண்ட்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்த்தோம். ஆக்சிஸ் எனர்ஜியும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா கோல் கேஸிஃபிகேஷனை பிளாக் பண்ணுறதுல இவங்க 2 பேருமே டாப் பிட்டர்ஸாக இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. IEPFAவும் செபியும் சேர்ந்து நிவிஷாக் சிவர் அப்படிங்கிற ஒரு ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராமை பெங்களூரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா கடந்த 6லேருந்து 7 வருஷம் வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் வந்து அன்கிளைம்டு ஷேர்ஸ் அண்ட் டிவிடெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை கிளைம் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்தது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து செபி கிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கியிருக்காங்க. அவங்க தங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டாக மாற்றிருக்காங்க. எதற்காக அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸையும் டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸையும் உள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியா நியூசிலாந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நமக்கு ஃபினான்ஷியல்ஸ் பெனிஃபிட் சர்வீஸ் வந்து நிறையா கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 2 நாடுகளையும் எலக்ட்ரானிக் பேமெண்ட்ஸ்லேருந்து அதே மாதிரி கிராஸ் பார்டர் ஃபண்ட்ஸை போட்டு ஃபின்டெக் கம்பெனி அதில் சாண்ட்பாக்ஸை இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இதில் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஓகேவா? ஈவன் ஐடி சப்போர்ட்டு, பேங்க்கில் FDI வந்து சப்போர்ட்ஸு, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. RRB PO மெயின்ஸில் அட்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்க பாருங்க. ஏன்னா PO அதே மாதிரி அட்டம்ஸ் அதிகமாக கொடுக்கணுங்கிறதுக்காக அக்யூரேசியை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுறாதீங்க. ஸோ நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்கப்பா. சரியா? ஸோ எக்ஸாம் உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட். எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணுங்கப்பா. ஸோ லைவில் இணைந்த அனைவருக்கும் நன்றி. செஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா.